ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சால்னாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். 5 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டை வாசனை ரொம்ப பிடிக்காதவங்க பட்டையை கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இது அப்படியே ஆற வச்சிடுங்க. அதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்ததும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் உடைக்கும் போது கிடைச்ச தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரோட மூடி எடுத்து உள்பக்கமாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். இது போல் மூடியில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டிங்கன்னா குழம்பு லீக் ஆகாது. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். அதனால ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ சால்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
அவ்வளவுதான், நம்மளோட மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.